பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் இதை பார்த்து கொடுக்கணும்? நீங்கள் சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக இல்லை பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்றச்சம்பவங்களும் எந்தவித அவதூறு வார்த்தைகளும் எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்தில் அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்கே போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்கே போய் பேசிட்டு வந்துருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லேயே அவர் பேசுனதை போட்டு காட்டணும். உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டணும். உதயநிதி பேசினதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவேரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும் அதை சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்லை அங்கே என்ன பேப்பர்ல கொடுக்க அதை வாசிச்சுட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை தான். ஏதாவது உள்ளனா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது அவதூறாக பேசுவது இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போட்டு கேட்கணும். இது எல்லா வீட்லையும் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லார் வீட்லையும் போட்டு கேட்கணும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கா? இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக நிற்கிற கூட தகுதி கிடையாது. சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்லை இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியே முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த வகையிலையும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவரில் சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி கிடையாது. பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை. அவர் இன்னைக்கு முந்தைய காலங்களில் அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சித் தலைவரும் எம்ஜிஆர் இருந்தாலும் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதே தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பேசணும், திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி பேசுறாரு. இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்துல எடப்பாடிக்கு ஏற்புருக்கா? எடப்பாடிக்கு அதுல அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறாரா? அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அம்மா இருந்தால் என்ன செய்வார்? இவ்வளவு கேவலமா அதிமுகவை யாராவது கொண்டு போய் இவ்வளவு படுகொலியில தள்ளிடுறதுன்னா ஒரு எடப்பாடியா தான் இருக்கும்.